பிரசன்னத்தை. ஆமென். மகிமையின் கவனிங்க, இங்க மகிமையா வாழாம அங்க மகிமையா இருக்க முடியாது. இங்க மகிமையா வாழாம அங்க மகிமையா 24 மணி நேரம் டிவி, 24 மணி நேரம் ஊர்கதை. இங்க மகிமையா வாழாம அங்க மகிமை வாழ முடியாது. கிறிஸ்து பிறந்ததுக்கு நாளிலே 3 காரணம் செய்யுங்க. திரும்பி பாருங்கள், இந்த கடந்த கால வாழ்க்கை, உங்களையே பாருங்கள், எதிர்நோக்கி பாருங்கள். இந்த அவருடைய பிறப்பு உங்களுக்கு, அதாவது அன்னைக்கு பெத்லகேமிலே மகிமை, நீங்க உங்க வாழ்க்கையிலே மகிமை. அது மேய்ப்பர்கள் கண்டார்கள். வசனம் போடுறது, அவருடைய மகிமின் பிரசன்னத்தை நீங்க பார்ப்பதல்ல, அதுல பங்கு பெறுவது. நான் மத்திய 2ஆம் அதிகாரத்தை சொன்னேன். நிறைய பேர் இருக்கிறாங்க, சாஸ்திரி, நட்சத்திரம், ராஜா, ஜனங்கள், வேதபாரகன், பரிசேயன். அதுல அது கடைசி ஆளா நீங்கள் இருக்கணும். கிறிஸ்து பிறப்பில் எனக்கு ஒரு பங்கு உண்டு, கிறிஸ்து பிறப்பில் நானும் இருக்கிறேன் என்ற அந்த முடிவோடு கூட இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை நீங்கள் கழிக்க அன்பை கேட்கிறேன். திரும்பி பாருங்கள், உங்களையே பாருங்கள், நோக்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே எங்களை கற்றுக் கொடுக்கிற பாடம் லுக் பேக், திரும்பி பார்க்கிறோம். நீர் மாத்திரம் இந்த பூமியிலே பிறக்காவிட்டால் என்னுடைய வாழ்க்கை அர்த்தம் இல்லாமலே போயிருக்கும். மரண உபாதை, வேதனை, கண்ணீர், சிறுமை, ஆண்டவரே அசட்டை பண்ணப்படுகிற வாழ்க்கை. இது பிறந்ததினாலே ஒரு நோக்கம், ஒரு அர்த்தம், ஒரு மகிழ்ச்சி மட்டுமல்ல, எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். அடுத்தவர்கள எங்களையே பார்க்கிறோம். when we close to God, எவ்வளவு நெருங்குகிறோமோ அவ்வளவு எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். எவ்வளவு தூரமாய் போகிறோமோ ஆண்டவர் அடுத்தவர்களை பார்க்கிறோம். அடுத்தவர்களை நோக்கி பார்க்கிற வாழ்க்கை அல்ல, எங்களையே நோக்கி பார்க்கிற வாழ்க்கை. லுக் ஃபார், அந்த ஆனந்த பாக்கியத்தை நோக்கி இருக்கிறோம். ஒரு நாள் வரப்போகிறீர். அந்த மகிமின் பிரசன்னம், அந்த மாட்சியவின் பிரசன்னம் ஆண்டவரே, அதில் எங்களையும் பங்குதாராய் மாற்றப் போகிறீர் ஆண்டவரே. அந்த மகிமின் பிரசன்னத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இது நோக்கி வாழ உதவி செய்யும். பின்னோக்கி பார்க்கிறோம், எங்களையே பார்க்கிறோம், எதிர்நோக்கி பார்க்கிறோம். மணவாளை எதிர்நோக்கி இருக்கிறது போல நாங்கள் உண்மையே எதிர்நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. அதை ஆயத்தப்படுத்துங்க. கரை திரை முதலாக ஒன்றும் இல்லாமல் உண்மை சந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் ஜனங்களுக்கு ஆனந்தத்தின் நாட்களாய், மகிழ்ச்சியின் நாட்களாய், மேன்மையான நாட்களாய், நான் கேட்டோமே, அந்த கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுகிற நாட்களாய், உபாதை மாறுகிற நாட்களாய், சிறுமை மாறுகிற நாட்களாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆரோக்கியம் தாரும், மகிமையை தாரும். உம்முடைய ஆண்டவரை எல்லாம் எங்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ அதிலிருந்து விடுவித்து